எப்படி ஒரு மாதம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வரார். அதிகாரிகளோட பேச்சை தான் கேட்கணும். எந்த அடிப்படையில் உடனே நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க? என்ன ஆய்வு மேற்கொண்டீங்க? நம்ம எதாவது பார்த்தோமா? தாவே காசு வாங்கலைன்னா ஓகே வாங்கலை. ஆனால் இப்படி இவங்க வந்து ப்ரூஃபே இல்லாமல் ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த அக்யூசியேஷனை இவங்க நினச்சா நாளைக்கு தாவேக அரசின் மீது வைக்கலாம். ஆனால் நான் லஞ்சம் வாங்காமல் தான் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க, பாராட்டுறேன். ஆனால் லஞ்சம் வாங்காமல் ஒரு தரமற்ற பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது மாணவர்கள். எந்த கட்சியோடையும் ஆலோசிக்காமல், சண்முகத்தையும் கேட்கல, திருமாவளவன்ட்டையும் கேட்கல, யார்கிட்டையும் கேட்காம அந்த கூட்டணிக்கு பேர் வச்சது வந்து அதிக பிரசங்கித்தனம். அட் த சேம் டைம் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன சமூக நீதி முற்போக்கு கூட்டணி இவங்கள்ட்ட ஆலோசிக்காமல் அவர் பேசியிருக்காரு, அதுவும் அதிக பிரசங்கித்தனம். திமுகக்கு ஏன் அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுக வாயத்தை வந்து ஒரு வார்த்தை பேசிச்சு அப்படின்னா, இல்லை நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா பிஜேபிக்கு ஃபேவராக இருக்காங்க. பிஜேபியை வீழ்த்தணும் அப்படின்னா அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது முக ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி திமுக வந்து காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கூட்டணி அமைப்பேன் அப்படின்னா யார் யார் வருவாங்க? பள்ளிகளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 100 கோடி வந்து திமுக அரசு சார்பா ஒருத்தர் வாங்கினார் அப்படின்னு திமுக பிரமுகரை வந்து கைது செய்யப்பட்டாங்க. இதுல முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு இப்ப செய்திகள் நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து தாவேக ஆட்சி அமைந்த ஒரு மாதத்துக்குள்ளாகவே இப்போ எந்தெந்த பள்ளிக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுக்கலையும் ஒரேடியாக எல்லா கோப்புகள்லையும் வந்து கையெழுத்துட்டு எந்த ஒரு கமிஷனோ லஞ்சம் எதுவுமே வாங்காம எல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸுக்கு சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுவே பெரிய விஷயம். இது கடந்த கால அரசு அதிமுகவோ திமுக யாருமே பண்ணதில்ல, தாவேக புதுசா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, பள்ளிகளில் பர்மிஷன் வாங்குறதுக்கு மணி கேட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. யார் வச்சா, யார் மணி கேட்டா, யார் கொடுத்தீங்க, எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்கள். உங்கள்கிட்ட கேட்டது யார், யார் யார் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். குற்றச்சாட்டு வச்சுருக்காருன்னா அவர் கொடுத்துருப்பார்ல, நான் தான் கொடுத்தேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன், இந்த தேதியில் கொடுத்தேன், இவர்கிட்ட கொடுத்தேன், ப்ரூஃப் பண்ணுங்க, அவங்க தூக்கி உள்ளே போடுங்க. இப்போ அது சார்பாக தான் இப்போ ஒரு திமுக பிரமுகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் தான் வந்து 100 கோடி கிட்டத்தட்ட வாங்கி, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு. அதாவது அவர் தான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா வந்து வாங்கியிருக்கிறாரு, அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அதான் சொல்றேன், இவர் யார் சொல்லுங்க. இவர் வந்து இந்த 1% தான் வாங்கியிருக்காரா அப்படிங்கறதான் கேள்வி. அவங்க குற்றச்சாட்டு திமுக அதிமுக 2 பேர் மேலையும் 2 அரசு மேலையும். ஆமா, இப்போ கைது யாரு? ஒரே ஒருத்தர். இவர்கிட்ட யார் கொடுத்தா? இப்போ வாங்கினாலும் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? யார் கொடுத்தா, எப்போ கொடுத்தாங்க, எந்தெந்த பள்ளிலாம் கொடுத்துச்சு, ஏன் கொடுத்துச்சு இப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். ரெண்டாவது, தாவேக அரசு வந்து 1 மாதத்துலேயே, எப்படி 1 மாதம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வரார். அதிகாரிகளோட பேச்சை தான் கேட்கணும். எந்த அடிப்படையில் உடனே நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க? என்ன ஆய்வு மேற்கொண்டீங்க? நம்ம எதாவது பார்த்தோமா? டாக்குமெண்டேஷன் இருந்தால் ஓகேவா? நேரில் போய் பார்த்தீங்களா? பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா? அப்படி ஏதோ நியூஸ் நம்ம கண்ணில் பட்டுச்சா? எந்த செக்கிங்கும் இல்லாமல் எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து அனுமானத்தின் அடிப்படையில் இருக்குது. காசு கொடுத்தேன்னா நேரடியாக கொடு. தாவேக காசு வாங்கலைன்னா ஓகே வாங்கலை. ஆனால் இப்படி இவங்க வந்து ப்ரூஃபே இல்லாமல் ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த அக்யூசியேஷனை இவங்க நினச்சா நாளைக்கு தாவேக அரசின் மீது வைக்கலாம். நமக்கு தான் ப்ரூஃப் இல்லைல்ல. பார்ட்டி ஃபண்டுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மணி கேட்டாங்க, லஞ்சம் கேட்டாங்க, ப்ரூஃப் இல்லை. இப்படி ப்ரூஃபே இல்லாமல் இவங்க அக்யூசியேஷன் வைக்கிறாங்க. இதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க யார் மேலே வேணாலும் இந்த அக்யூசியேஷன் வைக்கலாம். இன்றைக்கி திமுக மேலே வச்சவங்க நாளைக்கு தாவேக மேலேயும் வைப்பாங்க. நமக்கு தேவை, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஆதாரத்தோடு சொல்லுங்கள். அதில் சிக்கினது யாராக இருந்தாலும், முன்னாள் முதலமைச்சராகவே இருந்தாலும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா சட்டப்படி என்ன பனிஷ்மெண்ட்டோ கொடுங்க. ஆதாரம் இல்லாமல் வெறும் அக்யூசியேஷன் வைக்காதீங்க. அதான் நமக்கு பதில். இப்போ ஆதாரம் இல்லாமல் தான் அந்த நபரை வந்து கைது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக பிரமுகர் ஒருத்தர் 100 கோடி வந்து அபகரிச்சிட்டார். இல்லை, என்ன ஆதாரம்னு வெளில சொல்லணும்ல. நீங்கள் என்ன ஆதாரம், அவர் எப்போ வாங்கினார், எவ்வளோ வாங்கினார், யாருக்கிட்ட வாங்கினார், யார் கொடுத்தா, எந்த ஸ்கூல் சார்பாக கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையுமே சொல்லுங்கள். அது ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுங்க. அது வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து தெரியும். அடையாள கைதெல்லாம் இங்கே யூஸ்வல் தான். அடையாளத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறதுலாம் யூஸ்வல். யார் வாங்கினா, என்ன ப்ரூஃபு,
அது நமக்கு வேணும் இல்லை. இப்போ ப்ரூஃப் இருக்க போக நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ரூஃபை வெளியில் சொல்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியட்டும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஆட்சி மேலே, அதாவது கடந்த ஆட்சி மேலே, அது எய்தர் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், ப்ரூஃபே இல்லாமல் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க வேண்டாம். வைக்கிறீங்கன்னா ப்ரூஃபோட வைங்க அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே ஊழல் நடக்குது, லஞ்சம் வாங்குறாங்கன்றது இயல்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மைண்ட் செட்டோட இந்த குற்றச்சாட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஓகே. ஆனால் கோர்ட்டுக்கு இது பத்தாது. கோர்ட்டுக்கு ப்ரூஃப் வேணும். கோர்ட்டு இதை வந்து மைண்டில் வைக்காது. நீ ப்ரூஃபை காமிக்கணும். ப்ரூஃபை காமிக்கலன்னா இந்த கேஸ் வந்து நிற்காது. அதுதான் கேட்குறேன், ப்ரூஃப் இருக்கான்ட்டு. ஆனால் இவங்க வந்து அதாவது அடையாளமே இல்லாமல் வந்து எல்லாமே நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு, இல்லை எந்த ஒரு நிரூபிக்கவும் முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட இப்போ அந்த துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து அமைச்சராக இருக்கட்டும் நிர்வாகத்தை வந்து சரியாக லஞ்ச லாவண்யம் இல்லாமல் கொண்டு போகிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே. சரி, லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அரசு நடக்குது அப்படின்னா உண்மையிலேயே மகிழ்ச்சி. அதை விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா பாராட்டுகள், எந்த சந்தேகமும் இல்லை. நடக்குதா நமக்கு தெரியலை, அதுதான் கேள்வி. நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி நான் லஞ்சம் வாங்காமல் நிர்வாகம் பண்ணுறேன்னு தான் சொல்லும். உண்மையிலேயே பண்ணாங்கன்னா சந்தோஷம். பண்ணிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, யாருக்கு தெரியும்? அப்போ அதுக்கு என்ன ப்ரூஃப்? இல்லை, இப்போ இந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குது, ஒரேடியாக எல்லா கோப்புகளையும் கையெழுத்திட்டு இருக்காங்க எதுவுமே வாங்காம அப்படின்றது இது முதற்கட்ட ஆரோக்கியமான விஷயம் தானே. இதுலேயே வந்து எதுவும் வாங்கலை அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக அதில் அவங்க இல்லை. இவங்க லஞ்சமே வாங்காமல் அனுமதி கொடுத்துருக்காங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்கள் சொல்கிறீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அனுமதி கொடுத்த எல்லா பள்ளிக்கூடங்களோட தரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற இன்ஸ்பெக்ஷன் இந்த அரசு பண்ணுச்சான்ற கேள்வி இருக்குது. பண்ணியிருந்தால் அதையும் வெளியில் சொல்லுங்கள். இன்ஸ்பெக்ஷனே பண்ணாமல் நான் சைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதும் தப்பு இல்லைங்களா? அதுவும் தப்பு. ஒருவேளை தரம் கம்மியாக இருக்குது, பில்டிங் குவாலிட்டி நல்லா இல்லை, ஆனால் நான் லஞ்சம் வாங்காமல் தான் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க, பாராட்டுறேன். ஆனால் லஞ்சம் வாங்காமல் ஒரு தரமற்ற பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது மாணவர்கள், பெற்றோர்கள், மக்கள். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்படிங்கிற இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கீங்களான்ற கேள்வி எனக்கு இருக்குது. போயிருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை காமிங்க. ஓகே. வெறும் பேப்பரில் இருக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் வந்து சைன் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் தப்பு அப்படிங்கிற நம்மளோட பதில். இன்னொரு பக்கம் வந்து இப்போ தாவேகா தலைமையில் தோழமை கட்சிகளினுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. இன்று மாலை 4 மணிக்கு அது நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சிபிஎம்மும் சிபிஐயும் கலந்துக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னன்னா இது அமைச்சரவையில் இடம்பெற்ற கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு கூட்டமாக தான் இது இருக்கு, அதனால நாங்கள் இதை கலந்துக்கல. அதுக்கு பதிலாக நாங்கள் இன்னைக்கு ஒரு 11 மணிக்கா முதலமைச்சர் விஜய் அவர்களை போய் சந்தித்து பேசிட்டு வரோம் அப்படின்றத சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த கூட்டணி வந்து ஒரு வடிவம் பெற போகுது, இதுக்கு ஒரு பேர் வைக்க போறாங்க. அதாவது திமுக அங்கம் பெற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி இங்க ஒரு பேர் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே வந்து ஒரு தனித்துவம் இருக்கு. பாஜக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணிவாங்க. ஆனால் ஜெயலலிதா இருக்கும்போது அது அதிமுக தலைமையிலான கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கூட்டணின்வாங்க, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு வந்துட்டிங்க அப்படின்னா அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இங்கே தமிழ்நாடு இங்கே இருக்க திமுக அதிமுக தான் தலைமையாக இருக்கும். அவங்க அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே லீடராக வந்ததுக்கப்புறம் அந்த இது நடக்கலை, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்துச்சு. ஸோ விஜய் வந்து இங்கே ஒரு தனியாக நமக்குன்னு ஒரு கூட்டணி கொண்டு வராரு, அதுக்கு தனியாக ஒரு கூட்டணி பேர் வச்சார் அப்படின்னா பாராட்ட வேண்டிய விஷயம். அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். இப்போது கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்ருக்காங்க, ஆனால் அவங்க போகலை. ஏன்னா நாங்கள் ஆட்சியில் பங்கு வைக்கலை, அதனால் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க. இப்போது ஐஏஎம்எல், காங்கிரஸ், விசிகா அண்ட் தாவேகா இந்த ஆர்கனைஸ்டில் இந்த மீட்டிங் நடக்க போகுது. இவங்க பிளான் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை உருவாக்கணும். இந்த கூட்டணி கட்சிகள் வேறு எந்த பக்கமும் போயிடாமல் இருக்க இங்கே ஒரு சமரச பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த கட்சிகளுக்குள்ள முணுமுணுப்பை வந்துடுச்சு. தாவேகா அரசு செயல்பாடு சரியில்லை, செயல்பாடு மீன்ஸ் நம்மளை ஓரங்கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி, ஓகேங்களா? அதன்படி இவங்க கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ அதற்காக ஒரு கூட்டணி வச்சு அந்த கூட்டணிக்கு ஒரு நேம் வைக்க போகிறாங்க. அது நேம் என்ன வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து பேசலாம். பட் இந்த நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கட்சிகள் வேறு எங்கிட்டும் செதறாமல், பட் அங்கே வாய்ப்பும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக தான் கேட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. தாவேகா பக்கம் தான் இப்போதைக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும்.
அப்படி போகாமல் இருக்க ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும்னு இந்த ஒரு கூட்டணியை வடிவமைக்கிறாங்க. இந்த தாவேக்கா இந்தியா கூட்டணிக்குள்ள போகுமா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியா இருக்கு. ஆனா நான் இப்போ வந்து இந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாரு. இதுக்கு வந்து அதிக பிரசங்கித்தனமா வந்து பேசுறாரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு பே சண்முகம் அவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம செய்திகள்ல பார்க்கும்போது தமிழ்நாடு முற்போக்கு கூட்டணி அப்படின்றலாம் பேர் சொல்றாங்க. எந்த மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்ற சஜஷன் வந்து மத்தவங்க சொல்றாங்கன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லை, ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு அப்படின்னு தான் இவங்களும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. விஜயோடமே நம்மளோட அரசு மதச்சார்பற்ற அரசாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மதச்சார்பற்ற விஷயமும் இந்த முற்போக்குன்ற விஷயமும் இங்கே வரும். வேணா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ட்டு ஏதாவது இந்த வார்த்தைகள் முன்ன பின்னா இருக்கலாமே தவிர அவங்களோட மோட்டோ இதுவாக தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படியான பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கட்சியையும் ஆட்சியையும் ரன் பண்ண முடியும். ஸோ இவங்க மோட்டோ இதுவாகத்தான் இருக்கும். இவர் சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அவர் வச்சது வந்து எந்த கட்சியோடையும் ஆலோசிக்காம, பே சண்முகத்தையும் கேட்கல, திருமாவளவன்ட்டையும் கேட்கல, யார்கிட்டையும் கேட்காம அந்த கூட்டணிக்கு பேர் வச்சது வந்து அதிக பிரசங்கித்தனம். அதை நம்ம மறுக்கலை. அதை தான் பே சண்முகம் வந்து கண்டிச்சிருக்காரு. ஆனால் பே சண்முகம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒன்று கிடையாது இனிமேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுவும் அதிக பிரசங்கித்தனம். இல்ல திமுக தலைமையிலான கூட்டணி இல்லை அப்படின்னு அதை அவர் இல்லைன்னு வேணா சொல்லலாம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில சிபிஎம் இல்லைன்னு சொல்ல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி ஒரு கூட்டணியே இல்லைன்னு சொல்ல அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணியோட ஹெட்டு திமுக. சிபிஎம் இல்லாமல் இன்னும் நிறைய கட்சிகள் அங்கே இருக்கு. கொங்கு நாடு மக்கள் கட்சிலாம் இருக்கு. அப்போ இவர் எப்படி வந்து அந்த கூட்டணி இல்லைன்னு சொன்னார்? அப்போ அதுவும் அதிக பிரசங்கித்தனம் தானே. இல்ல எல்லாரும் இருந்தா தானே அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா இருக்கும். எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. தேமுதிக எல்லாம் அதுல இருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது தேமுதிக, கொங்கு நாடு மக்கள் கட்சி நீங்க சொல்ற மாதிரி இவங்க மட்டும்தான் சொற்பமா தானே இருக்கிறாங்கன்ற 4 பேர் தான் வெளில வந்திருக்காங்க. சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விசிகா. ஆனா இவங்க இருந்தா தானே இவங்க பெரிய கட்சிகள். நான் மறுக்கல. மற்ற இருக்கிற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க பெரிய கட்சிகள். நான் வந்து என்னோட மீடியாலே பேசியிருப்பேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற திமுகக்கு இந்த ஐடென்டிட்டி கிடைக்க முக்கியமான விஷயம் வந்து கம்யூனிஸ்டும் விசிகா. அவங்க இருக்க போக தான் இந்த பிம்பம் இவங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் திமுக இருக்க போக தான் இவங்களுக்கு இந்த எம்எல்ஏ எம்பிஸும் கிடைக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு நான் பேசியிருக்கேன். இல்லைன்னா அவர் கண்ணோட்டத்தில் இப்போ பார்க்கும்போது அவர் அந்த கூட்டணியே இல்லைங்கிறாரு. இப்போ இந்த பக்கம் வந்து தமிழர் தேசம் கட்சி அப்படின்னு ஒரு RSS ஆதரவாளராக இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர் தான் அதில் இருக்காரு. தேமுதிக இருக்கு. தேமுதிகவுக்கு ஒரு முற்போக்கு முகம் அந்த மாதிரிலாம் இல்லை, கிடையாது. அடுத்து நீங்கள் கொங்கு நாடு மக்கள் கட்சி இது வந்து எதுவுமே இல்லை. கொள்கை ரீதியாக நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காக தான் ஆன்சர். ஆனால் நீங்கள் வந்து லாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணிக்கு ஹெட்டு யார்? திமுக. இந்த கூட்டணி இருக்கா இல்லையான்னு யார் சொல்லணும்? திமுக தான் சொல்லணும். ஏன்னா கம்யூனிஸ்ட்டை தாண்டி இந்த 4 கட்சிகளை தாண்டி சின்ன சின்ன கட்சிகள் கூட அந்த கூட்டணியில் இருக்குது. இந்த கூட்டணியே இல்லைன்னு சொல்லக்கூடிய உரிமை வந்து திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு சிபிஐ வெளில போச்சுன்னா ஒரே ஒரு தொகுதியில் போட்டி போடக்கூடிய ஒரு சின்ன கட்சி உள்ளே வரலாம். ஓகேங்களா? அப்போ கருணாஸ் கட்சி உள்ள வரலாம். இல்ல அதை வந்து நம்ம வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அழைக்க முடியும். ஒரு சின்ன கட்சி அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த கூட்டணியில நின்று தானே அவர் எம்எல்ஏ ஆனாரு. ஆமா. உங்களுக்கு அந்த கட்சியோட கொள்கை மேல விமர்சனம் இருக்கலாம். ஆனா அந்த கூட்டணி சார்பாக நின்று தானே எம்எல்ஏ ஆனார். மக்கள் அவங்கள அப்படிதான் செலக்ட் பண்ணாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இப்போ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் 100% சேமா இருக்கா? இல்ல. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். ஒரு கூட்டணியாக போகிறாங்க. அதிமுகவோட கொள்கையும் பாஜக கொள்கையும் சேமா? இல்லை, வேறு வேறு. இவங்க இருமொழி கொள்கை பேசுவாங்க, அவங்க கூடாதுன்னு பேசுவாங்க. இவங்க வந்து அனைத்து மதம் பேசுவாங்க, அவங்க ஹிந்து மதம்னு பேசுவாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சாங்கல்ல. ஸோ அப்படி தான் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது மக்கள் கையில். கூட்டணியே இல்லைன்னு சொல்லக்கூடிய உரிமை பே சண்முகத்துக்கு கிடையாது. அது திமுகவுக்கு மட்டும் இருக்குது. அட் த சேம் டைம் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன சமூக நீதி முற்போக்கு கூட்டணி இவங்கள்ட்ட ஆலோசிக்காமல் அவர் பேசியிருக்காரு. அதுவும் அதிக பிரசங்கித்தனம். இப்போ இன்னைக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதில் கம்யூனிஸ்ட்டு கட்சிகள் 2 கட்சிகளும்
ஃபியூச்சரில் போய் சேருவாங்களா இல்லையாங்கிறதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து இந்தியா கூட்டணியில் வந்து சேருமா அப்படின்றது நமக்கு தெரியல, வருங்காலத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக காங்கிரஸில் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் எங்கள் முதுகில் குத்திச்சு, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் வந்து கடந்த காலத்தில் வந்து நடக்கும்போது 2 வாரங்களுக்கு முன்பாக நடக்கும்போது ஆம் ஆத்மியும் திமுகவும் வந்து இந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளலை. சரி, இது வந்து உடைய போகுது இந்தியா கூட்டணி அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்போ உத்தவ் தாக்கரே கட்சியும் கூட உடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு பலகீனமான ஒரு கண்ணோட்டம் தான் நம்ம இந்தியா கூட்டணியை பார்க்குற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு நீதிபதிக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்ற பேரில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இங்கே திமுக சார்பாக சிவா அவர்களும் வந்து கையெழுத்திட்டதாக வந்து சொல்லப்படுது. அதாவது இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக புகார் மனு கொடுக்கலாம் அப்படின்னு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்தியா கூட்டணி சார்பாக கையெழுத்திட்டு இருக்காங்களே. இதை கொஞ்சம் டீப்பாக பேசணும், ஓகேங்களா? இந்தியா கூட்டணியை கட்டமைச்சதில் மிக முக்கியமான பங்கு ஸ்டாலினுக்கு இருக்குது, திமுக தலைவர். 2 வாரங்களுக்கு முன்னாடி நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக கலந்துக்கலை. ஏன் கலந்துக்கலை அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் டிஎம்கே இது வரைக்கும் வெளியில் வரல. நம்மளாக பேசிக்கிட்டது காங்கிரஸ் இருக்கிறதால, காங்கிரஸ் பண்ண துரோகத்தால் திமுக அங்கே போகலை அப்படின்றது நம்மளாக பேசிக்கிட்டது. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் வரல. இது ஒரு பாயிண்ட். இப்போது எஸ்ஐஆர் விஷயமாகவும் எலெக்ஷன் டைமிங்கில் எலெக்ஷன் கமிஷன் ப்ராப்பராக வந்து நடந்துக்கலை அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் மொத்தம் 21 கட்சிகளும் ஒரு சுயேட்சை வந்து கபில் சிபல் நினைக்கிறேன், ஓகேங்களா, ராஜ்யசபா எம்பி, இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆம் ஆத்மியும் திமுகவும் கலந்துக்கல. இன்றைக்கி இந்த நீதிபதிக்கிட்ட கொடுத்த லெட்டரில் ஆம் ஆத்மி அண்டு திமுகவோட சைன் இருக்குது. இதனாலேயே இவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்கன்னு மீனிங் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2000 மக்கள் நல கூட்டணி வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போது மக்கள் நல கூட்டணி வைகோ, விசிகே, சிபிஐ, சிபிஎம் இது 4 சேர்ந்தது மக்கள் நல கூட்டணி. இந்த கூட்டணி போய் எங்கே போய் சேர்ந்துச்சுன்னா விஜயகாந்தோட தலைமையில் போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த கூட்டணிக்கு விஜயகாந்த் ஹெட்டு கிடையாது. தேமுதிக ப்ளஸ் மக்கள் நல கூட்டணி ப்ளஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அப்படி தான் இப்போ இந்த விஷயத்தை அணுகணும். இந்த லெட்டரில் சைன் பண்ணது இந்தியா கூட்டணியில் இருக்க 21 கட்சிகளும் ப்ளஸ் ஒரு சுயேட்சை எம்பியும் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து திமுகவும் ஆம் ஆத்மியும் சைன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்க வந்து அந்த கூட்டணியில் மெர்ஜ் ஆகலை. ஒரு எதிர்கட்சியாக இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனை ப்ராப்பராக ரன் பண்ணல, எஸ்ஐஆரை ப்ராப்பராக வந்து இவங்க கண்டக்ட் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு சைன் பண்ணியிருக்காங்களே தவிர இவங்க கூட்டணியில் போய் மெர்ஜ் ஆகிட்டாங்கன்ற மீனிங் கிடையாது. ஸோ ஸ்டில் இவங்க வெளியில் தான் இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்குள்ளே சேருவாங்களா இல்லையாங்கிறத நம்ம ஃபியூச்சரில் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஆனால் இது வந்து சைன் பண்ணதாலே எதிர்காலத்தில் ஒருவேளை காங்கிரஸ் வந்து விஜய் கிட்டேருந்து வெளியேறி திமுக கூட்டணியில் மறுபடியும் அங்கே வகிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி ஒரு பலகீனமாக இருக்குது. அதனால் வருங்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்போ வருங்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குன்னா இப்போ ராகுல் காந்தி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்? இங்கே விஜய் கூட சேர்ந்து காங்கிரஸ் வந்து கேபினெட்டுக்குள்ளே போகணும், இங்கே திமுக கூட சேர்ந்து மேலே ஜெயிச்சு ராகுல் காந்தி பிரதமராகணும். எல்லாம் அவரோட நலனை நோக்கியே யோசிக்கிறார். ஓகேங்களா? அது பண்ண முடியாது. திமுக தாவேக்கா அப்போசிஷனில் நிற்கிது. ஓகேங்களா? நீங்கள் திமுகவை இந்தியா கூட்டணிக்குள்ளே தக்க வைக்க இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதே முயற்சியை கொஞ்சம் தாவேக்கா பக்கம் திருப்புங்க. தாவேக்காவோட கொள்கை எதிரி யாரு? பாஜக. இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளோட கொள்கை எதிரி யாரு? பாஜக. அப்போ தாவேக்காவை அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வெளிப்படையாக இப்போ வரைக்கும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கா? நீங்கள் ஏன் அந்த ப்ரெஷரை விஜய்க்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? திமுகக்கு ஏன் அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுக வாயத்தை வந்து ஒரு வார்த்தை பேசிச்சு அப்படின்னா, இல்லை நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா பிஜேபிக்கு ஃபேவராக இருக்காங்க, இவங்க பிஜேபி கூட கூட்டணி போகிறாங்க, இந்தியா கூட்டணியை வேணான்ட்டாங்கன்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸை க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் டிகேஎஸ் இளங்கோவன்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு புதிய கூட்டணியை அமைப்போம், இந்தியா கூட்டணிக்கு எதிராக வந்து ஒரு உறுதியான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அமைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அமைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் ஸ்டாலினே என்ன சொன்னார், காங்கிரஸ் இல்லாத எதிர்கட்சி கூட்டணியால் பிஜேபியை வீழ்த்த முடியாது. பிஜேபியை வீழ்த்தணும் அப்படின்னா அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது
மு.க. ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கூட்டணி அமைப்பேன் அப்படின்னா யார் யார் வருவாங்க? இல்ல இப்போ உத்தவ் தாக்கரே அவர்கள் கூட இந்தியா கூட்டணியுடைய தலைவரா நம்ம மம்தாவையோ இல்ல M.K. ஸ்டாலின் அவர்களையோ தான் நியமிக்கணும்னு அவருடைய பத்திரிகையில தலையங்கத்துல எழுதினாரு. இப்ப உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி வந்து உடையுது, சிவசேனா. எல்லாருமே இந்த ஷிண்டே கட்சிக்கு தான் போயிட்டு இருக்காங்க, அதாவது அவருடைய தரப்பினர் பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப அது பலகீனமா இருக்கு. இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து உடனே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகா கிட்ட வந்ததுனால மற்ற கட்சிகளுக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. இவங்களை நம்பி எப்படி எதிர்காலத்துல நம்ம பயணிக்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்ககிட்ட எழும்பியிருக்கு. இப்ப மம்தா கட்சியும் வந்து ரொம்ப பலகீனமா இருக்கு, எல்லாரும் எம்எல்ஏக்கள் வெளியேறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து திமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, திமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான், நான் இருக்காதுன்னு சொல்ல. அதான் இவங்கெல்லாம் திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு போகலாம். அப்படியே வந்தாலும் வந்து இந்த கட்சி வந்து ஓட்டை பிரிக்குமே தவிர திரும்ப அது பிஜேபிக்கு ஃபேவராக தான் போய் முடியும், வெற்றி பெற முடியாது. அந்த ஃபேக்ட்ஸை நம்ம வந்து கவனிக்கணும். அதுக்காக பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸோட திமுக சேர்ந்துரும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் பண்ண விஷயம் துரோகம்னு திமுக நம்பிக்கிட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக காங்கிரஸோட சேர மாட்டாங்க. இப்போ நீங்கள் திமுக வந்து சேருதுன்னே வச்சுக்கோங்க, இந்தியா கூட்டணியே பலமாகுது, இந்தியா கூட்டணி நல்ல செல்வாக்கா இருக்குது, வெற்றி வாகை சூடுது. யார் பிரைம் மினிஸ்டர்? ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக்க ஏன் ஸ்டாலின் வந்து உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் ஸ்டேட்டு பிரச்சனையை பார்க்குறேன், எனக்கு இருந்த ஆட்சி போயிடுச்சு, நான் என் ஸ்டேட்டை பார்க்குறேன். இந்தியா பிரச்சனை ஓம் பிரச்சனை, பிரைம் மினிஸ்டர் பிரச்சனை ஓம் பிரச்சனை, நீ பார்த்துக்கன்னு தான் ஸ்டாலின் போவார். இங்கே விஜய் அப்போஸ் பண்ணுற வேலையை மட்டும்தான் இவர் எடுப்பார். யார்? ஸ்டாலின். ஒரு பேச்சுக்கு தாவேகாவும் சரி திமுகவும் சரி ரெண்டும் இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்தால் லோக்சபா எலெக்ஷனில் ரெண்டு கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க? யாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்? அது ஒன்று இருக்குல்ல. ஸோ டிஎம்கே வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே போகாது. மூணாவது கூட்டணி அமைக்குமா அமைக்காதான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை அதிமுக, ஜெயலலிதா அதிமுக மாதிரி குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியாங்கிற ஸ்டாண்டு, அப்படி இது இண்டிவிஜுவலாக நின்று பிஜேபி அப்போஸ் பண்ணலாம். இந்தியா கூட்டணிக்குள்ளே போகாமல் திரும்ப நம்ம வந்து 40க்கு 40 வாங்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டு தான் திமுக எடுக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான், வேறு எதாவது கேட்கலாம்? சரி, நாம் பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.